மோகன்லால் அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக யானை தந்தங்களை வச்சிருந்தாரு அப்படிங்கிற சர்ச்சை மிக நீண்ட காலமாக இருந்தது. தற்பொழுது அது ஒரு முடிவுரையை எட்டியிருப்பது போன்ற செய்திகள் வருது. மோகன்லாலையும் சர்ச்சையும் பிரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2011 நடந்தது இந்த சம்பவம். மோகன்லால் வீட்டில் வந்து 4 பெரிய தந்தம், யானை தந்தம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யானை தந்தம் பார்த்துட்டு இது எங்கேருந்து வாங்கினீங்க, இது எப்படி வாங்கினீங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு அப்போவே வந்து மோகன்லாலை வந்து துருவி விசாரிச்சிருக்காங்க. மோகன்லால் சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு பரிசா வந்தது அப்படின்னு வந்து மோகன்லால் சொல்லியிருக்காரு. யானை தந்தங்கிறது வந்து வீட்டில் வச்சுக்கூடாது, வச்சுக்கிறதுங்கிறது சட்டப்படி குற்றம். இது சட்டப்படி குற்றம். அது நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து வேறு ஏதாவது நீங்கள் இது மாதிரி யானை தந்தத்தில் வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது நீதிமன்றமே சொன்னதுனால மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு கைப்பற்றினது வந்து 4 யானை தந்தம் தான். அந்த வழக்கு வந்து 4 யானை தந்தத்தை வச்சு தான் நடந்துச்சு. அதில் வந்து அவர் வந்து வச்சிருக்கக்கூடாதுன்னு வந்து கடுமையாக எச்சரிச்சதுனால வெளிப்படையாகவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிலைகள்லாம் மோகன்லால் இப்போ கொடுத்துருக்காரு இல்லையா, சரண்டர் பண்ணியிருக்காருல்ல, அதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறது எதுக்கு அப்படின்னா. சார் வணக்கம். சார் வணக்கம். மோகன்லால் அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக வனவிலங்குகளுடைய அந்த யானை தந்தங்களை வச்சுருந்தாரு அப்படிங்கிற சர்ச்சை மிக நீண்ட காலமாக இருந்தது. தற்பொழுது அது ஒரு முடிவுரையை எட்டியிருப்பது போன்ற செய்திகள் வருது. என்ன நடக்குது சார்? மோகன்லாலையும் சர்ச்சையும் பிரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2011 நடந்தது இந்த சம்பவம். அதாவது வருமான வரித்துறை ரைடு நடந்தது. மோகன்லால் வீட்டில் நடந்தது, மம்முட்டி வீட்டில் நடந்தது. 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பல இடங்களில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மோகன்லாலுடைய வீடு, அதாவது தேவாரான்னு ஒரு ஏரியாவில் ஒரு மோகன்லாலுடைய வீடு இருக்குது கேரளாவில். அங்கே வந்து ஃபுல்லாக ரைடு நடந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்தது, பெங்களூரில் நடந்தது, கேரளாலே பார்த்திங்கன்னா கொச்சி, எர்ணாகுளம், திருச்சூர், இப்படி பல இடங்களில் ரைடு நடந்தது. அந்த ரைடில் வருமான வரித்துறை ரைடு, அது வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்களா, டேக்ஸ் கட்டலையான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த ரைடு நடந்தது. ஆனால் அந்த ரைடு நடந்தப்போ பார்த்திங்கன்னா மோகன்லால் வீட்டில் வந்து 4 பெரிய தந்தம், யானை தந்தம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யானை தந்தம் பார்த்துட்டு இது எங்கேருந்து வாங்கினீங்க, இது எப்படி வாங்கினீங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு அப்போவே வந்து மோகன்லாலை வந்து துருவி விசாரிச்சிருக்காங்க. மோகன்லால் சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு பரிசாக வந்தது அப்படின்னு வந்து மோகன்லால் சொல்லியிருக்காரு. பட் எப்படின்னா யானை தந்தங்கிறது வந்து வீட்டில் வச்சுக்கூடாது, வச்சுக்கிறதுங்கிறது சட்டப்படி குற்றம். அதாவது மிருகத்தை வேட்டையாடினா தான் வந்து அந்த யானை தந்தம்லாம் கிடைக்கும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா புலி நகம்லாம் டாலர்லாம் வச்சு செயின்லாம் போடுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில், மான வேட்டையாடு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து ரொம்ப கடுமையாயிடுச்சு. வன விலங்குகளை வேட்டையாடினா அது மிகப்பெரிய குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். நீங்கள் சல்மான் கான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மானை வேட்டையாடி எத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இந்த தந்தை எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இவரால், மோகன்லாலால் சரியாக பதில் சொல்ல முடியல. எனக்கு பரிசு பொருளாக வந்தது, வழியாக வந்த ஒரு பரிசு பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து மறுபடியும் துருவி விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுலேயும் மோகன்லால் சொன்ன பதிலில் வந்து முழு திருப்தி இல்லை. எனக்கு பரிசாக வந்ததுன்னா கூட அது வந்து வாங்கக்கூடாது. பரிசு பொருள் யாராவது கொடுத்தா கூட, தியானத்ததெல்லாம் பரிசு பொருள் கொடுத்தா வாங்கக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சிருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அதனால் மோகன்லால் மேலே வழக்கு தொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த நேரத்திலே பயங்கரமாக பேசினாங்க. இந்த மாதிரி 4 தந்தம் வச்சுருந்தான், மோகன்லால் வீட்டில் பிடிச்சிட்டாங்களாமா, மோகன்லாலுக்கு பெரிய பிரச்சனை, மோகன்லால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சட்டப்படி கைது செய்யப்படுவார், மோகன்லாலுக்கு சிக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அது பெருசாக பரபரப்பாக பேசப்பட்டது அந்த செய்தி. 2011 ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு நம்பர் 1 ஸ்டாராக இருக்கார். மம்முட்டி மோகன்லால் 2 பேருமே நல்ல பெரிய ஸ்டார்ஸு, ரொம்ப அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். நிறைய அங்கே கேரளாவில் இருக்கிற பல பேர் அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மோகன்லாலுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா பாப்புலர் ஸ்டார். அது ஆட்டோமேட்டிக்காக சினிமா பிரபலங்கள் ரொம்ப பிரபலமாக இருக்கும்போது அரசியல்வாதிகள் அவங்களோட நெருக்கமாக இருக்கிறதுங்கிற ஒரு சாதாரணமான விஷயந்தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி மோகன்லால் என்ன பண்ணார்னா மறைமுகமாக வந்து அரசியல்களில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்து அந்த சட்டத்திலேயே சின்ன திருத்தம், அதாவது சட்ட திருத்தம்னா முழுசாக திருத்தலை, சின்ன திருத்தம், கிஃப்டாக வந்தால், பரிசு பொருளாக வந்தால் வந்து வச்சுக்கலாம்
அதுக்கு லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மோகன்லால் வச்சுருந்த அந்த 4 தந்தத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னா அந்த வழக்கு அதுக்கப்புறம் முடியல. வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டு இருக்க வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. மோகன்லால் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வன விலங்குகளை வந்து இவர் வேட்டையாடி இருக்கிறார். அந்த பார்வையில் பார்க்கத்தானே செய்வாங்க. ஏன்னா செல்வாக்கு இருக்குது, பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது அப்படின்னும் போது வன விலங்குகளை கேரளாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள் நிறைந்த ஏரியா தான். அப்படி எதுவும் இவராக போய் வேட்டையாடினாரா அப்படி இப்படின்னு பலவிதமான கேள்விகள் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டது. மோகன்லால் பக்கத்துலேருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. தெளிவான விளக்கமாக இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு பரிசு பொருளாக வந்தது, இதை வச்சிருக்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியாது, சட்டப்படி தவறுங்கிறது எனக்கு தெரியாது, நான் வந்து என்னுடைய தவறை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து மோகன்லால் வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் சொன்னதுனால மோகன்லால் அந்த வழக்கு வந்து பெருசாக கடுமையாக வந்து பார்க்கப்படாமல் இருந்துச்சு. 2025 என்ன சொன்னாங்க அப்படின்னா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா அந்த எப்படி சொல்லுது, அந்த பர்மிஷன் கொடுத்தாங்களா, லைசன்ஸ் கொடுத்தாங்களா, அதை வச்சுக்கலான்னு அந்த லைசன்ஸை வந்து நீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்கு. நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படிங்க வனவிலங்கு வந்து வேட்டையாடுறது தவறு, அது இந்திய சட்டப்படி கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 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 யானையோட தந்தம் அப்படின்னும் போது அந்த தந்தத்தை வீட்டில் வச்சுக்கலாங்கிறத வந்து எப்படி வந்து ஒத்துக்க முடியும், அதுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுக்க முடியும், அதை லைசன்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா எல்லாருமே லைசன்ஸ் கொடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்களே, அது எப்படி சரியாக வருங்கிற மாதிரி வந்து நீதிபதி வந்து அந்த லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிட்டார். 2025 அக்டோபர் மாதம் அந்த லைசன்ஸை ரத்து பண்ணிட்டார். இருந்தாலும் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இது இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும் இங்கே என்ன அப்படின்னா, இது சட்டப்படி குற்றம், அது நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து வேறு ஏதாவது நீங்கள் இது மாதிரி யானை தந்தத்தில் வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது நீதிமன்றமே சொன்னதுனால மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு கைப்பற்றினது வந்து 4 யானை தந்தம் தான். அந்த வழக்கு வந்து 4 யானை தந்தத்தை வச்சு தான் நடந்துச்சு. அதில் வந்து அவர் வந்து வச்சிருக்க கூடாதுன்னு வந்து கடுமையாக எச்சரிச்சதுனால வெளிப்படையாகவே வந்து சொல்லிட்டார். டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. 10 யானை தந்தம் வச்சுருக்காரு. அவங்க கைப்பற்றினது அன்னைக்கு வந்து வருமான வரித்துறை வந்தவங்க 4 தான் கைப்பற்றினாங்க. ஆனால் அவர் 10 யானை தந்தம் வந்து வச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 46 கிலோ எடை உள்ள சாமி சிலைகள், அதாவது வந்து ராமர் சிலை, கிருஷ்ண சிலை, முருகன் சிலை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருப்பதியுடைய கோயிலுடைய அமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரத்தினுடைய அமைப்பு அது வந்து யானை தந்தத்தில் எல்லாம் சின்ன சின்ன சிலைகள் அது யானை தந்தத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து எப்படின்னா 13 சிலைகள் 46 கிலோ வெயிட்டில் வந்து இவர் வச்சிருந்திருக்காரு. அதையும் வந்து சரண்டர் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் இவர் வச்சிருந்த சில சிலைகள் இந்த யானை தந்தத்தில் செய்யப்படாமல் வேறு சில சிலைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழங்கால சிலைகள், கோவில் சிலைகள், அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் அதை வச்சுக்க முடியும். அந்த மாதிரியான சில சிலைகளை எல்லாம் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. அவர் வச்சிருந்த ஓவியங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ஏஜ் ஓவியங்கள். ஸோ ஆன்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்டிக் காரை வச்சுக்கலாம், ஆன்டிக் வாட்சை வச்சுக்கலாம், ஆன்டிக் கூலிங் கிளாஸை வச்சுக்கலாம், கண்ணாடி வச்சுக்கலாம். ஆனால் வனவிலங்கில் இருக்கிற வந்து யானை தந்தம்லாம் வந்து வச்சுக்கூடாது, அதில் செஞ்ச சிலைகள்லாம் வச்சுக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் சரண்டர் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து சாதாரணமாக முடிச்சு வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. இந்த வழக்கு முடிகிற தருணத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் மோகன்லால் வந்து கைது செய்யப்படுவாரா, மோகன்லால் கொடுத்த விளக்கங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறாங்க. அது விசாரணை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த யானை தந்தங்கள் சிலைகள்லாம் மோகன்லால் இப்போ கொடுத்துருக்காரு இல்லையா, சரண்டர் பண்ணியிருக்காருல்ல, அதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறது எதுக்கு அப்படின்னா, இந்த யானை தந்தங்கள் எந்த காலத்தில் இருந்த யானைகளோட தந்தங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 80 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யானையினுடைய தந்தங்களா, இல்லை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யானைகளுடைய தந்தங்களா அப்படிங்கிறத அதை வந்து துல்லியமாக பார்க்க முடியும். வயசு, யானையோட வயசு, எந்த காலத்தில் அந்த யானை இருந்தது, இதெல்லாம் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் பார்க்க முடியும். அது எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ ஒருவேளை வந்து ரொம்ப பழங்காலத்துது 80 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தந்தமாக இருந்தால் மோகன்லால் அவர் நேரடியாக வேட்டையாடி இதை தான் அது எடுத்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னா அப்போ அந்த வேட்டையாடினது மோகன்லாலே இல்லாட்ட கூட அப்போ அந்த காலகட்டங்களில் வேட்டையாட தடுக்கப்பட்டிருக்கு, இந்திய சட்டம் கடுமையாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ வேட்டையை ஆடி இருக்கிறாங்களா யானையை, அப்போனா எந்த ஏரியாவில் யார் பண்ணால் என்ன பண்ணால், மோகன்லாலுக்கு யார் அதை பரிசாக கொடுத்தா, அவங்களுக்கு எங்கேருந்து இந்த தந்தம் வந்துச்சு, இந்த மாதிரி
விசாரணைகள் வந்து கிடுக்குப்பிடி விசாரணைன்னு சொல்லுவாங்கள்ல, அடுத்தடுத்து இந்த விசாரணைகள் வந்து தொடரும் போது அது ஒரு சிக்கலை வந்து மோகன்லாலுக்கு உண்டு பண்ணும். நீங்கள் வந்து சல்மான் கானே பார்த்தீங்கன்னா ஒரு மானை வேட்டையாடிட்டு அவர் எவ்வளோ பிரச்சனை பண்ண மாட்டிக்கிட்டாரு, எவ்வளோ வழக்கில் சிக்கினார், எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது நிறைய பேர் என்னன்னா பணம் காசு எல்லாம் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஹாபி மாதிரி பண்ணுறாங்க. மான் வேட்டையாடுறது, இந்த மயிலை வேட்டையாடுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறுங்கிறது பல பேர் புரிய மாட்டேங்குது. பெரிய பாலிவுட் ஸ்டார், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பண்ணி அவர் சிக்கி அது சின்ன பின்னம் ஆயிட்டாருன்னு சொல்லலாம், அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மோகன்லால் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச்சை, அதை எப்போவுமே வந்து மோகன்லாலுக்கு மேலே நிறைய சர்ச்சைகள் அப்பப்போ வரும். அது எப்படி சொல்லுது, அம்மான்னு சொல்லி நடிகர் சங்கம், அது வந்து பார்த்திங்கன்னா மலையாள நடிகர் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த நடிகர் சங்கம் சார்பாக சில குற்றங்கள் வந்து மோகன்லால் மேலே நடிகைகள் பல பேர் வந்து புகாராக கொடுத்துருந்தாங்க அம்மா ஆர்கனைசேஷனில். என்னென்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினார் நடிகளை, அதாவது மீட்டூன்னு சர்ச்சை வந்தது இல்லையா, அந்த நேரத்தில் வந்து மோகன்லால் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அது பெருசாக வந்து மோகன்லால் மேலே அந்த குற்றச்சாட்டு வந்து பூதாகரமாக வரும், பெரிய லெவலில் மோகன்லால் இதுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாவார் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அது வந்து எதுவுமே இல்லாத மாதிரி அதை வந்து கடந்துட்டாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மீட்டூ சர்ச்சை அந்த நேரத்தில் வந்தது, அதெல்லாம் ஒரு கமிஷனே போட்டாங்க, ஏமா கமிட்டி. ஆனாலும் பார்த்திங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க எல்லா இடங்கள்லையுமே அது நீர்த்து போச்சு அந்த மீட்டூ மேட்ரு. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்தார். அப்புறம் பொது இடத்துல பார்த்திங்கன்னா மம்முட்டி மோகன்லால் ஒரு விழாவில் நடந்திருக்கும்போது ஒரு அநாகரிகமான செயல், அதாவது பப்ளிக்கில் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை வந்து மோகன்லால் செஞ்சார். அது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது பண்ணுற விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பண்ணால் தப்பாயிரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து சில விஷயங்களுக்குள்ள அந்த மாதிரி சில சர்ச்சைகள் அவருடைய செய்கையால் வந்து சில சர்ச்சைகளுக்குள்ளே சிக்கி அதனுடைய வீடியோஸ்லாம் சிக்கி அது பொது வலைதளங்கள்லாம் வந்து கேரளாலெல்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அன்றைக்கும் மோகன்லால் வந்து அவர் மேல் நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் எல்லா விமர்சனங்களும் கட்டம் என்ன அப்படின்னா கடந்துட்டார் மோகன்லால் வந்து. அப்படின்னா அது ஒரு செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு எல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பணம் பலம் எல்லாத்தையும் வச்சு கடந்துட்டார். பொதுவாகவே மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் எப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு தங்கள் மேலே வச்சாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஓப்பனாக ஒரு வீடியோ சொல்லணும்னு நினைப்பாங்க, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக மோகன்லால் மேலே வந்தப்போ கூட மோகன்லால் வந்து எதுக்குமே விளக்கம் கொடுத்ததில்லை. இந்த மீட்டூ சர்ச்சையிலையும் விளக்கம் கொடுத்ததில்லை, இந்த யானை தந்தத்திலையும் விளக்கம் கொடுத்ததில்லை, இந்த அநாகரிகமாக அவர் மேலே சில விமர்சனங்கள் செய்கையால் வந்தது இல்லையா, அந்த விமர்சனத்துக்கும் விளக்கம் கொடுத்ததில்லை. இதெல்லாம் வந்து மோகன்லால் வந்து பல தப்புகளை வந்து அடுத்தடுத்து செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் வந்து எல்லாத்துலேருந்து வெளியில் வர்றார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கேரளாவில் வந்து இருக்குது மோகன்லால் மேலே. பட் எது எப்படியோ மோகன்லால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சர்ச்சைக்குரிய நபர்களாக சில பேர் இருப்பாங்க. அந்த வரிசையில் மோகன்லால் வந்து சிக்கி இருக்கார். இந்த யானை தந்தம் சர்ச்சைங்கிறது இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு மோகன்லாலை வந்து பாதிக்கும், இந்த வழக்கில் வந்து எந்த அளவுக்கு மோகன்லாலுக்கு தண்டனை கொடுப்பாங்கங்கிறது தெரிய வரும். ஒருவேளை அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிடைத்த தந்தங்கள் தான் அப்படின்னா இவருக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு பிரபல நடிகராக இருக்கார், பிரபல நடிகருக்கு தெரியாமல் எப்படி செஞ்சாருன்னு தெரில. சரி, சில பேருக்கு தெரியாது, பரிசாக கிடைச்சிட்டு வச்சுருப்பாங்க, ஒரு காஸ்ட்லியான பொருள் ஆடம்பரமான பொருள்னு வச்சுருப்பாங்க, அவர் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டாரு, தெரியாதுன்னு சொல்கிறாரு, பரிசாக வந்த பொருள்னு சொல்கிறாருன்னு போது பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, இல்லை வந்து யானை தந்தங்கள் சமீபத்தில் கைப்பற்றப்பட்டதா அப்படிங்கிறது வந்து தெரிய வந்து மோகன்லால் மேலே அந்த எப்படி சொல்கிறது அந்த குற்றச்சாட்டு இன்னும் வலுவாகுமா அப்படின்றது, நீதிமன்றத்தில் தண்டனை கிடைக்குமாங்கிறதும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நன்றி சார். நன்றி.